friends, today 24th Sunday 2022 July. The Piberphonia voice I am going to record only and put it in our computer and see what is our voice required. What is your problem, brother? Actually my problem is நார்மலாக பேசும்போது ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி வருது. பட் இது எவ்வளவு நாளா இருக்கு தம்பி? 15 இயர்ஸாக இருக்குது சார். இதனால என்ன சிரமம் தம்பி? மற்றவங்க காமன் பீப்புள்கிட்ட நம்மளால சகஜமாக பேச முடியாது. ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்க முடியாது, பஸ்ஸில் டிக்கெட் கேட்க முடியாது, இன்டர்வியூ போனால் அவங்ககிட்ட ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சார். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது சார் பேசுகிறதுக்கு மற்றவங்ககிட்ட. ஃபோனில் பேசுனா என்ன சொல்கிறாங்க? ஃபோனில் பேசினா மேடம் நவீன்ராஜ் இருக்காங்களா, நான் தான் பேசுவேன், பட் ஆனால் என்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்பாங்க சார். ஓகே, இதனால மனசுதான் கஷ்டம் இல்லையா? வேற ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் ஒரு பஸ்ல டிக்கெட் கூட எடுத்தது கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமாம் சார். வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? வீட்டில் அவங்க கத்தி பேசு மாறிடும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெளியில் இதை பற்றின விஷயம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எனக்கு படிச்சுட்டு இருந்த எனக்கே தெரியல, அவங்களுக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லை சார் வீட்டில். ஓகே, இது நாங்களும் எங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ் இதை பற்றி கவலைப்படுறது இல்லைன்னா பையன் கொஞ்சம் வெக்கப்படுறான் அப்படி இப்படின்னு நினைப்பாங்களே தவிர இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் சொசைட்டியில் மூவ் பண்ணுறது தான் கஷ்டம் இல்லையா? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். நிறைய கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க சார். ஓகே, we will make it all right. Okay, I will put it in the computer and see that and it will be relieved within few days. Okay? Okay, sir. Dear friends, today, Tuesday, 26th July 2022, Tuesday, we have treated a case of Piberphonia. Now he had a Piberphonic voice. Now he will suggest what had happened. சொல்லுங்க தம்பி. ஹலோ எவ்ரி ஒன். நான் லாஸ்ட் வீக் வெனஸ்டே வந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸ், அதாவது அஸ்கி வாய்ஸ் மாதிரி இருந்தது. லாஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸ். இங்கே சார்கிட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த த்ரெட்டு போட்டு அந்த ஹார்ஸ் சவுண்டு கொண்டு வர சொன்னார். அப்போது ஃபர்ஸ்ட் டே லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அப்புறம் எனக்கு இந்த 5 days ட்ரைனிங்கில் கொஞ்சம் அந்த முன்ன பின்ன ஒரு சம்டைம்ஸ் நல்லா ஹை பிச்லேயும் சம்டைம்ஸ் லோ பிச் அந்த மாதிரி இருந்தது. நேற்றுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தாரு. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இப்போ ஓகே ஆயிடுச்சு. எப்படின்னா ஹை பிச்ல வாய்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த ஓல்டு வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. இப்போ கிட்ட கொஞ்சம் வெளியே வருது, இருந்தாலும் அது வெளியே தெரியல. இப்போ ஹை பிச்ல நான் பேசும்போது மற்றவனுக்கு அந்த எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம என்னால அவங்கள டீல் பண்ண முடியுது.